எபிசோட் 2ல் பாண்டியும் வெற்றியும் இப்போ நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. இப்போ பாண்டி வந்து வெற்றியை கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி ஃப்ரீ சோப், ஷாம்பு இது எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஜக்குசி கூட நீ யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிவிட்டு வெளியே போகிறப்போ ஒரு ப்ரைஸ் கம்மியாக இருக்கிற ஒரு ஷாம்பு ஏதாச்சும் ஒன்று, ஷாம்புவில் சென்ட் ஏதாவது நீ மேலே போட்டுட்டு போகணும், அப்போ தான் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கிறது வெளியே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா, அந்த பிரியாங்கிற ரிசப்ஷனிஸ்ட்டு இருக்காங்க, அவங்களும் இதில் ஒரு மெயின் கேரக்டர் போல் இருக்குது. அவங்கக்கிட்ட ஒரு கப்பல் வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. நாங்கள் அந்த ரூம் புக் பண்ணோம், எங்களுக்கு அந்த ரூம் கிடைக்கல, நாங்கள் எதுக்காக புக் பண்ணி வந்திருக்கோம், நீங்கள் எங்களுக்கு அது தந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்ருக்காங்க. அவங்க வந்து இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சஸ் போல் இருக்குது. ஸோ இதை பேசுகிறது, இந்த சண்டை எல்லாத்தையுமே வந்து ரீல்ஸாக எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த டைமில் ராஜன்கிற மேனேஜர் வராரு. ராஜன் யாருன்னா லல்லு, சினிமாலெல்லாம் வருவார், பார்த்துருப்பீங்க. அவர் தான் அந்த இடத்துல மேனேஜராக பண்ணியிருக்காரு. அவர் வந்து எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி இவங்க புக் பண்ண ரூமை விடியும் ஒரு நல்ல எக்ஸ்பென்சிவான ஒரு ரூமை கொடுத்து அவங்கள ஹாப்பி ஆக்கிடுறாங்க. அப்போ மற்றவங்கெல்லாம் வந்து கேட்குறாங்க, எதுக்கு அவங்க புக் பண்ணதை விடியும் எக்ஸ்பென்சிவான ரூம் கொடுத்தீங்க அப்படிங்கும்போது, இல்லை இவங்க இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ், இந்த ரீல் வைரல் ஆச்சுன்னா நம்மளோட ரெசார்ட்டோட பேரே கெட்டு போயிடும், அதனால தான் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜன் சொல்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா நெடுமாறன் வந்து அந்த பொண்ணு யார் ஐஸ்வர்யாக்கிட்டேயும் அவங்களோட ஃப்ரெண்டுக்கிட்டேயும் சேர்ந்துட்டு, நீங்கள் இன்றைக்கி ஈவினிங் 5 o'clock ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்குது, அதுக்கு இந்த மாதிரி ஒரு கேக் வந்து நீங்கள் பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இவங்களும் அழகாக பேக் பண்ணி முடிச்சு ஃப்ரீசரில் வச்சுடுறாங்க. வச்சுட்டு அங்கே போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஹீரோ வெற்றிக்கு அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி கடன்காரன் வந்து ஒரு 2000 rupees கேட்குறாருமா, ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிக்கு ஃபோன் பண்ணி அழுதுட்ருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வெற்றியோட மொபைலில் வந்து சார்ஜ் போயிடும். அதனால் அவர் என்ன பண்ணுவாருன்னா, தெரியாமல் கவனிக்காமல் ஃப்ரீசரோட ப்ளக் பாயிண்ட்டை பிடுங்கிட்டு இவரோட சார்ஜரை போட்டு அந்த 2 நிமிஷம் அம்மா கிட்ட பேசிட்டு திருப்பி ஃப்ரீசரோட ப்ளக் பாயிண்ட்டை ஆன் பண்ண மறந்துட்டு போயிடுவார். இதனால இவங்களோட கேக் வந்து ஃபுல்லாக மெல்ட் ஆகி போயிடுது. இதுக்கு இடையில நெடுமாறனுக்கும் ராஜனுக்கும் ஒரு சின்ன சண்டை வருது. அது எப்படின்னா, ராஜன் வந்துட்டு இவங்களை அந்த நெக்ஸ்ட் ஷெஃப் ஜான் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவரை கூப்பிட்டு வச்சு கேட்குறாரு, உங்கள் கிச்சன்னால் நிறைய செலவாகுது, நீங்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வாங்கணும்னு சொல்லி நிறைய காசு செலவு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்துட்டு ஜான் சொல்கிறாரு, இல்லை நெடுமாறன் சார் ஒரு நாளான ப்ரெட்டை கூட யூஸ் பண்ண மாட்டார், ஸோ எல்லாமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கி ஆகணும், வேறு வழி கிடையாது, நீங்கள் வேறு எதுலையாவது காசு கட்டிங் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜான் சொல்கிறாரு. சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நெடுமாறன் வந்துட்டு நெடுமாறன் வந்து பயங்கரமாக ராஜனை ஏதோ பேசி இன்சல்ட் பண்ணி விட்டுறாரு. உங்களுக்கு நீங்கள் மட்டும் ரொம்ப ஒழுங்காக தான் இருக்கீங்களா, யாரோ புக் பண்ணி வந்த ரூமை விட எக்ஸ்பென்சிவான ரூம்ஸ் கொடுக்குறீங்க, அந்த இடத்துல முதல்ல உங்கள் செலவை குறைங்க, அதுக்கப்புறம் என் கிச்சனுக்கு வாங்க, நான் இப்படி தான் குக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப திமிரா பேசி அனுப்பிச்சி விட்டுறாரு. இங்கே 5 மணி ஆனோடனே 2 பேரும் வந்து கேக்கை பார்க்குறாங்க. கேக் வந்து ஃபுல்லாக மெல்ட் ஆகிருக்கு. ஐஸ்வர்யாவும் அவங்களுக்கு ஃப்ரெண்டும் 2 பேரும் பார்த்து ஷாக்காகி நிற்கிறாங்க. அந்த டைமில் நெடுமாறன் வராரு. வந்துட்டு கேக் இப்படி மெல்ட் ஆனோடனே பயங்கரமாக திட்டிட்டு, இனி 1 week கிச்சன் கிளீனிங் ஃபுல்லாக நீ தான் பண்ணணும், நீ வந்து குக்கிங் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பனிஷ் பண்ணிடுறாரு. பனிஷ் பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆல்ரெடி நான் ஒரு கேக் ஒரு எக்ஸ்ட்ராவாக செஞ்சு வச்சுருக்கேன், ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி, ஸோ அந்த கேக் எடுத்து கொடுத்துருவோம் அப்படின்னோடனே ஐஸ்வர்யா கேட்குறாங்க, எதுக்கு அந்த கேக் செஞ்சீங்க அப்படின்னோடனே, ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சுன்னா எப்போவுமே வந்து நம்ம கை கசக்கிட்டு நிற்க முடியாது, அதுக்காக தான் நான் ஒரு கேக் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவங்களும் ரொம்ப வருத்தப்பட்டுட்டே அந்த பனிஷ்மெண்ட்டை பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுக்கு இந்த பனிஷ்மெண்ட் கிடைச்சதை பார்த்து வெற்றி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஐயோ நம்ம பண்ண தப்புனால இந்த பனிஷ்மெண்ட் கிடச்சிருச்சே, நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து உண்மையை சொல்லலாமா வேணாமான்னு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த டைமில் யாருன்னா ராஜன் சார் வராரு. ராஜன் சாரும் ஐஸ்வர்யாவும் பேசிக்கிறாங்க. பேசும்போது நம்ம ஒரு டைமில் எவ்வளோ ஜாலியாக இருந்தோம், ஸ்ட்ரெஸ் எல்லாம் இல்லாமல் ஹாப்பியாக இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் போல் இருக்குது. அப்போ அவங்க ரியான்னு இன்னொரு பொண்ணை பற்றியும் பேசுகிறாங்க. ரியா கூடலாம் நம்ம எவ்வளோ ஜாலியாக இருந்தோம் அப்படின்னு சொன்னோடனே, ரியா பேரை சொன்ன உடனேயே ராஜன் சாரோட ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாகிடுது. மேபி அவங்க 2 பேர் தான் லவர்ஸ் போல் இருக்கு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இப்போ கூட நான் ஏதாச்சும் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னா நான் வந்து நம்மளோட பழைய குரூப் சேட்டோட மெசேஜஸ் தான் எடுத்து வாசிச்சுட்ருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு ராஜனும் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. போயிட்டு ஐஸ்வர்யா வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா பயங்கர ஷாக். அங்கே யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெடுமாறன் சார் இருக்கார். நெடுமாறன் சாரோட பொண்ணு தான் ஐஸ்வர்யா அப்படின்னு நமக்கு காட்டுறாங்க. ஸோ ஒரு பொண்ணாகவே இருந்தால் கூட கிச்சனில் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டாக இது பண்ணுறாரு. அவங்க பொண்ணுக்கு வந்து அப்பாவை பிடிக்கல, அது க்ளீனாக தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா, பசியோடு போய் படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சாப்பாடு எடுத்து சாப்பிட வைக்கிறாரு. ஆனால் என்ன தான் அன்பாக பேசினா கூட ஐஸ்வர்யாவுக்கு வந்து கோவம் இருக்குது. அப்போ வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன் அக்கா என்னை ஏமாற்றிட்டு போன மாதிரி நீயும் என்னை டிசப்பாயிண்ட் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனால தான் நான் உங்ககிட்ட இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அக்கா தான் ரியாவாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அது என்னங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.